ஹாய் வெல்கம் டு அந்தான் நியூஸ். இப்போ என்ன பண்ண போனால் வாட்டர் ஃபில்டர் வந்து இன்புட்டு டேங்க் பக்கெட் கனெக்டர் வந்து இதில் இல்லை. அது இல்லாததுனால என்ன பிரச்சனை வரும் வாங்க எப்படி மாற்றலான்னு பார்ப்போம். அந்த தண்ணி லீக் ஆகுது இல்லாததுனால அதுக்கு நம்ம முதல் வந்து பவர்லாம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து பாருங்கள் எவ்வளோ தண்ணி லீக் ஆகிருக்குன்னு பாருங்கள். இந்த பக்கெட் கனெக்டர் இல்லாத காரணத்தினால பாருங்கள் எப்படிலாம் தண்ணி லீக் ஆகிருக்குன்னு பாருங்கள். நம்ம அந்த பக்கெட் கனெக்டர் வந்து மாட்டுவோம். அதுக்கு இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போனோம்னா வால்வெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தண்ணியெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வாங்க நம்ம இப்போ வந்து பக்கெட் கனெக்டர் மாட்டுவோம். அதற்கு இன்புட்டு வால்வு தண்ணி ஆஃப் பண்ணிக்குவோம். தண்ணியை ஆஃப் பண்ணிட்டு ரெண்டு வால்வையும் கழட்டிக்குவோம். இன்புட்டு ரெண்டையும் கழட்டிடுவோம். ரெண்டு வால்வையும் கழட்டுறதுக்கு அந்த நாபம் இருக்குது. அந்த நாபம் எடுத்துகிட்டு வந்து இதை எடுப்போம். லேசாக தண்ணி வரும். அடுத்தது இதை எடுப்போம். இதை எடுத்துட்டு நம்ம கொஞ்சம் டைட்டாக இருக்குது க்ரிப்பு சுற்றி, அதனால் எடுக்கவில்லை. வேறு எதுவும் இல்லை, எடுத்தாச்சு. இல்லை எடுக்கவில்லை, எடுத்துட்டோம். இது வந்து பைப்பில் உள்ள தண்ணி தான் வைக்க, வேறு எதுவும் கிடையாது. அதை எடுத்து சிங்கில் விட்டுட்டு நம்ம எடுத்து கீழே வச்சுருவோம். கீழே வச்சுட்டு உள்ளே தண்ணி போயிருக்கும். அந்த தண்ணியை உள்ள தண்ணியை எடுத்துருவோம். இந்த மாதிரி உள்ள தண்ணி போச்சுன்னா மோட்ரு அடாப்டர் எல்லாம் வீணாக போயிடும். அது இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த பங்கரில் ஆல்வோ போட்டாவது. இதுக்காக இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி மோட்டர்லாம் நல்லா இருக்கான்னு செக் பண்ணுவோம். 4 ஸ்க்ரூ இருக்குது. 4 ஸ்க்ரூவையும் கழட்டிட்டு நம்ம வந்து இப்போ வந்து பார்ப்போம் உள்ள இப்படி என்ன கண்டிஷனில் இருக்குன்னு. பாருங்கள் 4 ஸ்க்ரூ இருக்குது. 4 ஸ்க்ரூவையும் கழட்டிடுவோம். மைனஸ் தான், ஸ்டார் இல்லை. 4 ஸ்க்ரூவும் மைனஸ் தான். இது நம்ம கழட்டிட்டு மைனஸ் நல்லா கழட்டிட்டு நம்ம ஸ்க்ரூ இருக்கலாம் ட்ரிப்பு இந்த கவர் பேக் சைடு கவரை கழட்டுறதுக்கு கழட்டிகிட்ருக்கோம். வேறு எதுவும் இல்லை, பேக் சைடு கவரை கழட்ட. பேக் சைடு கவரை கழட்டப்படும். கழட்டியாச்சு. உள்ளே பார்ப்போம் எங்கே தண்ணி நிற்கும். அந்த பாருங்கள் ஃபில்டர்லாம் தண்ணி நனைஞ்சிருக்கு, தெரியுது. ட்ராப்பாக இருக்குது ஃபில்டரு. தண்ணி வந்து இப்படி இருந்துச்சுன்னா மோட்ரு அடாப்டர் எல்லாம் வீணாக போயிடும். அதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து இதெல்லாம் துடைச்சிட்டு உள்ள தண்ணியெல்லாம் வெளியாக்கிட்டு நம்ம இதான் அவுட்புட்டு இது இன்புட்டு செக் பண்ணி காமிக்கிறோம். உங்கள் கண்ணு முன்னால் எப்படி தண்ணி லீக் ஆகுதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி காமிக்கிறோம். உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இதெல்லாம் மாட்டியாச்சு. வால்வு திறந்துவிட்டு நம்ம அடித்து விட போகிறோம். பாருங்கள் செக் பண்ணி காமிக்கிறோம். இந்த கேப்லாம் தண்ணி வரும் நமக்கு. அது வந்துச்சு இந்த மோட்டர்லாம் அடி வாங்கிடும். மோட்ரு அதில் ஃபில்ட்ரு இருக்குது. ஃபில்ட்ரு அடாப்டர்லாம் வீணாக போயிடும். ரெண்டாவது கரண்ட் இருக்கிறதுனால இந்த பக்கத்து ஃபில்டர்லாம் தண்ணி நிற்கிது, தெரியுது. பழைய தண்ணி இங்கெல்லாம் அதெல்லாம் நிற்கிது, தண்ணி நிற்கிது. ஏற்கனவே அந்த லீக்கில் வந்தது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், மேலே அவுட்லைன் தண்ணி வந்துடுச்சு.
இப்போ டேங்குக்கு தண்ணி ஊற்றும். நம்ம பார்த்துக்கோங்க தண்ணி லீக் ஆகும். அந்த பாருங்க தண்ணி வருதா, சொன்னா அந்த தண்ணி உள்ள வருது பாருங்க. கை வச்சு காமிக்கிற பாருங்க, தெரியுதா? அதுதான் வந்துச்சுன்னா மோட்டரோட ஃபுல்லாக வைக்கணும் அந்த தண்ணி. அப்படியே போய் கொஞ்சம் கொஞ்சமாக போய் சேக்கிங்கில் நம்ம யூஸ் பண்ணுறதுல இந்த பாருங்க தண்ணி இந்த கேப்பில் வந்து நேராக மோட்டரில் வந்து வரும். மோட்டரில் அடாப்ட்ரு மோட்ரு இந்த தண்ணி தான் பாருங்க லைட்டாக பெண்டாகி உள்ள ஊற்றுது. அதில் தான் நமக்கு தெரியாது உள்ள ஊற்றுறது. அப்படியே வந்து நேராக மோட்டரெலாம் காலி பண்ணிடும். அதுக்கு தான் நம்ம வந்து இந்த பின்னும் வாங்கிட்டு வந்திருக்கோம். காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள். இப்போ தெளிவாக தெரியுதா உள்ள தண்ணி வந்துட்டுருக்கு பாருங்கள். அதுக்கு தான் உங்களுக்கு லைட் அடித்து காமிக்கிறேன். தான் இவ்வளோ டீட்டெயிலாக இது தான் உள்ளே இருக்கிற ஸ்பேரிங் 4 ஃபில்ட்ரு. அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம இப்போ வந்து லைட்டாக ஃபில்ட்ரு மட்டும் லைட்டாக தூக்கி வச்ச மாதிரி வச்சுக்கணும். தெரியுதா, ஒரு இன்ச்சு மேலே தூக்கி வச்சுருக்கேன்னா இந்த மாதிரி வச்சுருந்தால் கொஞ்சம் சேஃப்டி. ரொம்பலாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் சேஃப்டியாக தான். வைப்ரேஷனில் இறங்கக்கூட வாய்ப்பு இருக்குது. லைட்டாக தான் தூக்கி வச்சு பார்த்தீங்களா. இன்னும் கொஞ்சம் தூக்குறவங்களுக்காக கொஞ்சம் தூக்கி வச்சுருக்கேன். இன்னும் இது ஃப்ரண்ட்டில் வேறு லீக் இருந்தால் கூட கொஞ்சம் தூக்கி வச்சதுனால சப்போஸ் அந்த நாப்பு வந்து மாற்றம் டைட்டில் கட்டி இப்படி தான் ஊற்றணும். லைட்டாக தண்ணி வராமல் இருக்கிறதுக்காக லைட்டாக தூக்கி வச்சுருப்போம். வேறு எதுவும் இல்லை. அதுதான் உங்கள்கிட்ட ஓப்பனாக எல்லாத்தையும் கழட்டி காமிக்கணும். இப்படி இருக்கு பண்ணணும்னு. இப்போ தண்ணி லீக் ஆகலை பாருங்கள், லைட்டாக தூக்கினதுனால. இது டெம்ப்ரவரி கிடையாது, டெம்ப்ரவரி தான், பர்மனெண்ட் கிடையாது. அதுக்கு தான் அந்த லாக் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். பார்த்தீங்களா, இப்போ வந்து நம்ம வந்து தூக்கி வச்சாச்சு. இப்போ இதை ஃபிட் பண்ணிவிட்டு பேக் டோரை மாட்டிடுவோம். பேக் டோரை மாட்டிட்டு அதுக்கப்புறமேல நம்ம வந்து ஃபில்ட்ரு மாட்டுவோம். நம்ம பேக் டோரை மாட்டிடுவோமா, கரெக்டாக வச்சு மாட்டணும். சைடில் ஞாபகம் இருக்கும், அதான் தெரியும், பார்த்தா தெரியும் உங்களுக்கு. 2 ஸ்க்ரூ கரெக்டாக லாக்கு. டோட்டல் லாக் பண்ணிட்டு 2 ஸ்க்ரூ போட்டு முறிக்கணும். மைனஸ் தான், ஸ்டார் இல்லை. இப்போ வர மாடல்லாம் ஸ்டார் கொடுத்துருப்பாங்க. இது கொஞ்சம் பழைய மாடலில் மைனஸாக இருக்குது. உங்களுக்கு அதுக்குள்ளே சைஸு ஸ்டார் நெட்டு கிடச்சிச்சின்னா வாங்கி மாட்டிக்கோங்க. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை வாங்கி மாட்டிக்கோங்க. அது சின்னதாக நல்லா கைட்டாயிட்டு தான் வைக்கணும், பிளாஸ்டிக் உடஞ்சிடும். இது இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். வருதான்னு. தண்ணி வந்து லீக் ஆகும் சைடில் ஆன் பண்ணால். இல்லை பம்பு மோட்டரில் இருக்கிற தண்ணி அது பார்த்தீங்களா லைட்டாக இருந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம வாங்க இதை வச்சு இந்த லாக் பண்ணிடுவோம். இந்த லாக் தான் வேணும். இது இருந்தால் தான் நமக்கு உள்ள தண்ணி போகாது. மோட்டர்லாம் சேர்த்து சைட்டாக இருக்காதுங்க. குழந்தைக்காக பண்ணணும். வச்சு லேசாக கை வச்சு லேசாக தண்ணியில் கலந்துடும். கலந்துட்டு லைட்டாக எடுத்து வச்சுட்டு மேலே ஒரு கிளாப் போடணும். கரெக்டாக நேராக வச்சுக்கோங்க. சைடெல்லாம் வைக்கணும், நேராக வச்சுக்க மாதிரி வச்சுக்கோங்க. இந்த புதத்தில் கிளிப் போட்டு பாருங்கள். கையெல்லாம் லாக் பண்ண பிடிங்கிக்கிட்டு வராது, கையாட்டி போடணும் கூட வராது. அதை வச்சு லைட்டாக அமுக்கி விடுங்க. சிம்பிள் வேலை தான், நம்மளே மாட்டிடலாம். அந்த லாக்கு காணா போனாலும் வாங்கிட்டு வந்து நம்மளே அமுக்கி விட்டுருந்தாங்க. நல்லா முடிஞ்சிச்சு. மாட்டிச்சு பார்த்தீங்களா, எடுத்து பார்த்தீங்களா டைட்டாக இருக்குன்னு. சூப்பராக மாட்டியாச்சு. மாட்டினதை பார்த்துருப்பீங்க. இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா. மேலே கவரை போட்டுருவோம். கவரை போட்டு நம்ம வந்து வச்சு விட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம்.
லீக் இருக்கிறது மாதிரி போட்டால் இன்னொன்று வாங்க ஆன் பண்ணி பார்ப்போம். போட்டாச்சு பக்காவா. மோட்ரு ஓடிட்டுருக்கு. தண்ணி உடனே வர 10 to 15 நிமிஷம். நம்ம எல்லா தண்ணியும் எடுத்துட்டோம்ல, இதை வந்துடுச்சு பாருங்க. தண்ணி இன்னும் வந்துடுச்சு பாருங்க, சூப்பராக இருக்குது. இதுக்கெல்லாம் வேலை இல்லை. அப்படியே சூப்பராக மாட்டியாச்சா. இந்த கிளிப்புக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய காசெல்லாம் இல்லை, நான் 15 ரூபா 20 ரூபா தான். வாங்கிட்டு வந்து மாற்றிக்கோங்க. பாருங்க அழகாக ஊற்றுது நமக்கு நல்லா. இப்போ எங்கேயும் லீக் இல்லை, நேராக டேங்கில் தான் ஊற்றுது. அந்த கிளிப்பு மாட்டினதுனால நமக்கு நேராக அதுக்கு திறந்தே காமிக்கணும் பாருங்கள். அதுக்கு தான் ஊற்றுற பார்த்தீங்களா, அழகாக நேராகவே ஊற்றுது. அது மாதிரி மூடி போட்டுரும், சூப்பராக ஊற்றுது. நல்லா மூடிடுங்க, இல்லாட்டி கச்சடை உள்ளே போயிடும். எல்லாம் பக்காவாக மூடிட்டு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க, எதுவும் லீக்கு இருக்கா என்ன எதுவும் நல்லா செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபில்ட்ரு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மாட்டினதான் ஒழுங்காக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த நாபு முக்கியம்னா நம்ம வந்து கச்சடா தண்ணி மோட்ரு அதெல்லாம் லீக் ஆகாமல் வீணாக போகாமல் இருக்கிறதுக்கு இந்த நாபு ரொம்ப ரொம்ப முக்கியம். சால்ட்டாக தூக்கி போட்டுறாதீங்க, தண்ணி தான் வருதுன்ட்டு பெரிய செலவில் கொண்டு போய் விட்டுருவோம் உங்களுக்கு. பாருங்கள் தண்ணி வந்துட்டுருக்கு. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலும் ஏன்டா 3 ஃபில்டர்லையும் தண்ணி வந்துட்டு அதுக்கப்புறம் வரணும்ல நமக்கு, அதனால் போக கொஞ்சம் வேகமாக வரும். இப்போ பாருங்கள் கொஞ்சம் வேகமாக வந்துருக்கு. அதுக்கு லைட் அடித்து காமிக்கிறேன் பாருங்கள், கொஞ்சம் வேகமாக வந்துருக்கு நமக்கு தண்ணி. இந்த நாபு எப்படி பாருங்கள், இப்போ எதுவும் லீக்கு தெரியல பார்த்தீங்களா. பைப்பில் இந்த மாதிரி தான் மாட்டணும். சூப்பராக மாட்டியிருக்கோம். அருமையாக மாட்டியிருக்கோம். அழகாக தண்ணி வந்துட்டுருக்கு. பிளாக் எதுவும் இல்லை, அடப்பு எதுவும் இல்லை, தண்ணி சூப்பராக வந்துட்டுருக்கு. தண்ணி சூப்பராக வந்துட்டுருக்கு. இப்படி தான் வரணும் பாருங்கள், நல்லா ஸ்பீடாகவும் வருது. அப்படியே ஃபுல்லாகி அந்த பால் கட் ஆஃப் ஆயிரும். மாட்டினதை பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி பாருங்கள். ஃபுல்லாகிடுச்சு டேங்கு. மாட்டினதை பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஃபேஸ்புக்லேயும் ஒரு அக்கௌண்ட் இருக்குது, அதையும் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. குட் பாய்.